இந்த மாதிரி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாருமே புது துணியெலாம் உடுத்தி செம்மையாக ரெடியாகி கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பாடே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சோஃபாவில் உட்காந்து வழக்கம் போல் அவங்களோட குடும்ப விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. தாத்தாவும் வீட்டு பிரச்சனையை பற்றி கேட்க, உடனே சாரதாவும் பாட்டியும் நடக்கிற பிரச்சனைகளை எடுத்து சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த விஜயும், என்ன எல்லாரும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, சாரதாவும் வீட்டை பற்றி சொல்ல, இதை கேட்டுட்டு கங்காவும் இவங்க என்னதான் முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, காவேரி இந்த மாதிரி வீட்டை விற்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது, சும்மா அந்த வீட்டை ஏதாவது கெஸ்ட் ரெண்ட்டுக்கு விட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கங்கா மறுபடியுமே காவேரி மேலே கோவப்பட்டு வீட்டை விற்றே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டுட்டு விஜயும், நானே உங்ககிட்ட இதை பற்றி பேசலான்னு நினச்சேன், பரவாயில்ல வீட்டை ஒரு வேளை விற்கிறதா இருந்தால் அதை காவேரியே வாங்கிக்கலாம்லன்னு கேட்க, சாரதாவும் இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த விஜய் கேட்ட உடனேயே கங்காவோட முகமும் யமுனாவோட முகமும் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த இடத்துல வேறு எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருறாங்க. ஆனால் சாரதா வீட்டை விற்கிறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக அவங்களுக்கு சரின்ற ஒப்புதல் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா யமுனா கங்கா கிட்ட, சரி சரி அம்மா கிட்ட நீ பேசு, நான் உங்க கூட ஜாயின் பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே சாரதாவும் பாட்டியும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கங்கா அவங்க கிட்ட, எனக்கு வீட்டை காவேரிக்கு விற்கிறதுல விருப்பமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன சாரதாவும், என்னடி பேசிக்கிட்டு இருக்க, நீ தானே வீட்டை விற்கணும்னு சொன்ன, யமுனா இவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, இப்போ வீட்டை விற்கணுமா வேண்டாமான்னு கேட்க, அதுக்கு கங்காவும், வீட்டை விற்கணும் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஆனால் வீட்டை காவேரிக்கு மட்டும் விற்க முடியாதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பாட்டியும் சரி சாரதாவும் சரி கங்கா மேலேயும் யமுனா மேலேயும் செம்ம டென்ஷனோட கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும், கண்டிப்பாக அவளுக்கு வீட்டை விற்றதுக்கப்புறமா என்னாலலாம் அந்த வீட்டில் போய் நிற்க முடியாது, அவள் நம்ம எல்லாருக்கும் சொந்தமான வீட்டை அவளுக்கு மட்டும் சொந்தமாக்க விருப்பப்படுறா, அதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, உடனே சாரதாவும், உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, வீட்டை விற்கணும்னு சொன்னது நீங்கள், அவள் ஆரம்பத்துலேருந்தே விற்க வேண்டாம் தானே சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ என்ன உங்களோட பண தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவளே அந்த வீட்டை வாங்கிக்கிறான்னு சொல்கிறா, அப்புறம் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை யாரும் வாங்கி வரமாட்டாங்க, ஏன்னா அது பரம்பரை வீடு, அதனால் அடிமட்ட விலைக்கு தான் கேட்பாங்க, அப்படியே வந்தாலும் கண்டிப்பாக அவங்க அதிகமாக உங்களுக்கு பணத்தை தரமாட்டாங்கன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கங்காவும் யமுனாவும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, வீட்டை மட்டும் ஆனால் காவேரி வாங்க விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தோட கிளம்ப, இதை பார்த்துட்டு சாரதாவும் பாட்டியும், இவளுங்கெல்லாம் முதல்ல எவ்வளோ அநியோனமாக பழகிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போது இவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, ரெண்டு பேரும் காவேரியை ஒரு எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த பிரச்சனை இப்போது எங்கே தான் போக போகுதுன்னு தெரியலையேன்னு ரொம்பவே குழப்பத்தோட, ஏன் அதை விட அதிகமான கவலையோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் காவேரி ஒரு வழியாக வீட்டை நம்ம வாங்கிடுவேன்ற சந்தோஷத்தில் இருக்காங்க. பட் இந்த விஷயம் எப்படியோ காவேரிக்கு தெரிஞ்சு அவங்க கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும் பேச, கங்காவும் யமுனாவும் கண்டிப்பாக அந்த வீட்டை உன்னை வாங்கவே விட மாட்டேன்னு சவாலே விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு செம்ம கடுப்பான காவேரியும், அந்த வீட்டை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும்னு அவங்க பழைய காவேரியாக மாறி செம்ம கெத்தா கங்காவையும் யமுனாவையும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், காவேரி தான் அவங்களோட அப்பாவோட பூர்வீக வீட்டை வாங்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ அவங்க இப்போ ஒரு வழியாக அவங்களோட அக்கா தங்கச்சிங்களுக்காக அது இதுன்னு யோசிச்சு அவங்களுக்கு அடிபணிஞ்சு போகிறதுக்கு பதிலாக அவங்க தப்பையும் சொல்லி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்கள லைட்டாக எதிர்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி இல்லைனா 3 சகோதரிகளும் ஒரே மாதிரி ஒன்றா சேர்ந்து அன்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ட் ஆல்சோ கங்காவும் யமுனாவும் எப்போ தான் திருந்த போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.